ஏன் அவன் சிவனேன்னு அவன் கட்சி அவன் வேலையை அவன் பார்த்துட்டு இருக்கான். விஜய் இல்லை, அரசாங்கம் எதுக்கு, போலீஸ்காரங்க எதுக்கு? அங்கே பாதுகாப்பு கொடுக்கறத விட்டுட்டு அறிவாலயத்தை கொண்டு போய் 500 போலீஸ்காரங்க நிற்க வச்சிருக்கீங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் அவருக்கு. இப்போ நீங்கள் பப்ளிக் லைஃப் வேறு, இப்போ நீங்கள் ஷூட்டிங் போகிறீங்க சார், ஷூட்டிங் போகிறீங்கன்னா என்ன டேரக்டர் என்ன சொல்கிறாரு, டேரக்டர் சொல்லுதானே நீங்கள் கேட்பீங்க. இப்போ யார் மேலே கேஸ் போடுறது சொல்லுங்க? விஜய் மேலேயா, கவர்மெண்ட் மேலேயா? அப்போ இந்த காவல்துறை யார் கையில் இருக்கு, அவர் மேலேயா? அல்லு அர்ஜுனோட கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களுக்கு வந்து பர்மிஷனே வாங்காமல் நடந்த ஒரு கூட்டம். கண்டிப்பா பயந்ததுனால தானே இப்படி பண்றாங்க. இல்லைன்னா அவங்க தைரியமா இருந்தா அவங்க மாட்டுக்கு அவங்க பிரச்சாரத்தை பண்ண போறாங்க. திட்டம் கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. அப்படி உள்ளவங்க உடனே எப்படி கிளம்பி போக முடியும்? ஃபிளைட் எப்படி உடனே டிக்கெட் கிடைக்கும்? ரெண்டாவது, இது வந்து தானா நடந்தது அல்ல, இது வந்து சதி. அதாவது யாருலாம் இவர் விஜய் யாரை எதிர்க்கிறாரோ அவங்களுடைய சம்மந்தப்பட்டவங்க தான் இது செஞ்சுருக்கணும். வேற சான்ஸே இல்லை. அதுக்கு என்ன சொல்கிறேன், எதா இருந்தாலும் விஜய்கிட்ட போதுங்க, மக்களை ஏன் பலிக்கடை ஆக்குறீங்க? அதாவது இந்த வெடிக்குண்டு வைக்கிறது, அதில் செத்து போகிறது, உடனே கடைசியில் நாங்கள் தான் செஞ்சோம்னு பின்னால் வரும். அது மாதிரி ஒரு ஹைலைட் பண்ணிக்கிறது. ஏன் அவன் சிவனேன்னு அவன் கட்சி அவன் வேலையை அவன் பார்த்துட்டு இருக்கான். நீங்களாக தான் 50 ஏக்கர் 30 விழாக்கு. விஜய் மதுரையில் வச்சது 700 ஏக்கர் 500 ஏக்கர், உங்களோட 10 மடங்கு போயிட்டுறான். இப்போ விட்டுட்டு நூலை விட்டுட்டீங்க, பட்டத்துலேருந்து பட்டம் பறந்து போயிட்டுருச்சு, மேலே போயிட்டு இருக்கு. இனிமேல் நீ கையை இப்படி ஆட்டிட்டு இருக்க வேண்டியதான். இப்போ வந்து டிவிகே கட்சியிலேருந்து சொல்றாங்க அது வந்து குறுகிய இடமா இருக்குது, அதனால ரொம்ப நெருக்கமா இருக்குது. அது வந்து அப்ப டிவிகே முன்னாடியே வந்து சொல்லியிருக்கலாம்ல, எனக்கு இது குறுகிய இடமா இருக்குது, எனக்கு பெரிய 4 இடம் சூஸ் பண்ணாங்க. அதுல இவங்க கவர்மெண்ட் போலீஸ் சூஸ் பண்ணது வந்து இந்த இடம். போலீஸ் மேல தப்பு இல்லையா, கவர்மெண்ட் மேல தப்புன்றீங்களா? அது சொல்ல முடியாது ப்ரோ. அது வந்து பிஹைண்ட் த பாலிடிக்ஸ் தான். அது நமக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. ஏன்னா நம்ம ஸ்பாட்லயும் இல்லை, அதை பத்தின ஒரு இது இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியாது. இவங்க 4 இடம் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த 4 இடத்துல வந்து கவர்மெண்ட், அதாவது போலீஸ் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த இடத்துல சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது 200 ஃபீட் ரோடு, 2 பக்கமும் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன். உங்களுக்கு ஒரு 10 பேர் நிற்கிற இடத்துல 100 பேர் நின்னாங்கன்னா என்ன ஆகும்? ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி என்னன்னா லோ பிபி ஆக தான் செய்யும். இது விஜய் மேல அப்படின்ற விஜய் இல்ல, அரசாங்கம் எதுக்கு, போலீஸ்காரங்க எதுக்கு? அங்க பாதுகாப்பு கொடுக்கறத விட்டுட்டு அறிவாலயத்தை கொண்டு போய் 500 போலீஸ்காரங்க நிற்க வச்சிருக்கீங்க. காவலர் மேல குறை சொல்ல மாட்டேன், காவலர் துறை இதையும் குறை சொல்லலை. அதை நிர்ணயிக்கிறது யாரு? அந்த காவல்துறை யார் கையில் இருக்கு, அவங்க தான் கேள்வி. இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க, விஜய் புஷி ஆனதை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. ஏங்க தெளிவாக டிபார்ட்மெண்ட் யார் கையில் இருக்கு? அவங்க நிர்வாகம் சரியில்லாதனால் சரி நீங்க போலீஸ் நிறைய போடுங்க. மேஜர் ரீசன் வந்து அது கிடையாது. ஒரு நல்ல இடத்துல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. ஏன்னா முன்ன நடந்த மாநாட்டில் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. ஸோ இப்போ நாமக்கல் போனாங்க, அங்கேயும் எந்த பிரச்சனையும் அவ்வளோவா இல்லை. திருச்சியிலையும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ கரூரில் மட்டும் இத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு அதுதான் காரணம். சரியான இடம் அவங்க கொடுக்கல, பெர்மிஷன் கொடுக்கல, அதுதான் பிரச்சனை. இதுக்கு முழுக்க காரணம் வந்து காவல்துறை தான், அவங்களுடைய இந்த உதாசீனம் தான் அப்படின்னு சொல்றாங்க. காவல்துறை தான் முக்கிய காரணம் நீங்க நினைக்கிறீங்களா? இதுக்கு மட்டும் நம்ம அதை சொல்ல முடியாது. இப்போ நிறைய இடத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு சில இஷ்யூஸ்னால போய் கூட்டிட்டு போய் அடிச்சு அந்த அளவுக்கு ஆளு இறந்து கூட போயிடுறாங்க. அந்த அளவுக்கு போறதுக்கு அதுக்கும் யாரு காரணம்? அதுக்கும் அவங்க தானே காரணம். இப்போ வந்து அவங்க கரெக்டான இப்போ 10,000 பேருக்கு ஒரு 8,000 போலீஸ் இருந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கான கெப்பாசிட்டி போலீஸ் கெப்பாசிட்டி அங்கே இருந்திருக்கணும். 50,000 பேருக்கு இடத்துல 10,000 போலீஸ் போட்டாங்க, அதை எப்படி பண்ண முடியும்? இப்போ இவர் கரூர்ல இருக்காரு, செந்தில் பாலாஜி கரூர்ல இருக்காரு, லோக்கல் பாலிட்டிஷியன். அவர் ஒரு 15 மினிட்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகுறாரு. லாஜிக்கலி ஓகேங்களா? மிச்ச மினிஸ்டர்ஸ் எப்படி அங்க வந்தாங்க? சிஎம்ஏ வந்து உடனே வந்து பார்த்துருக்காரு. அதுதான் சொல்றேன், உங்களுக்கு அவ்வளவு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பட்டுன்னு முடியுது. அங்க உங்களுக்கு அவ்வளவு ஆம்புலன்ஸ் நிறுத்தி வைக்க வேண்டியது. ஏன் விஜய் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரல நீங்க நினைக்கிறீங்க? இல்ல ப்ரோ, அவர் வந்து வராம இருக்கிறது நல்லது. வராம இருக்கிறது வந்து கூட்டம் வரும்னு நினைக்கிறேன். கூட்டம் கண்டிப்பா சேரும். ஏன்னா உங்களுக்கு லோக்கல் பாலிட்டிஷியன்ஸ் அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே, கரூர் மாவட்ட செயலாளர் வருவார், அவர் வந்து அண்ணா கண்டிப்பா புஷி ஆனந்த் வருவார், அப்புறம் என்ன ஆதவர்ஜனா வருவார். அவரு கூட வந்து அந்த கரூர் மாவட்ட செயலாளர் கையில் இருக்கிற 10 பேர் வருவாங்க. அப்படியே இருக்க கிளை நிர்வாகிகள்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வருவாங்க. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து அதை சரியா இது பண்ணலன்னு சொல்றீங்களா? நீங்க சரியா இது பண்ணல. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் அவருக்கு. இப்போ நீங்க பப்ளிக் லைஃப் வேற, இப்போ நீங்க ஒரு ஷூட்டிங் போறீங்க சார், ஷூட்டிங் போறீங்கன்னா என்ன டேரக்டர் என்ன சொல்றாரு, டேரக்டர் சொல்லதானே நீங்க கேட்பீங்க. உங்க விஷயத்து போக முடியாது. கண்டிப்பா. அப்போ ஒரு ஃபிலிம் எடுக்கிறாங்கன்னா வந்து அவன் ஒரு 500 கோடி 200 கோடி ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா அவன் டைமுக்கு வந்து அந்த ஷூட் அந்த
இந்த டைமுக்குள்ள முடிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க கோஆபரேட் பண்றீங்கல்ல இங்க. அதே மாதிரி ஒரு பப்ளிக் லைஃப்னு வரும்போது ஒரு கவர்மெண்ட்னு ஒன்று இருக்கும்போது நீங்க இங்க அரசியல்லே பார்க்கக்கூடாது. நான் ஒரு பப்ளிக், நீங்களும் பப்ளிக் தான். நீங்க உங்க ஃபேம்லாம் அப்புறம் சரியா. பப்ளிக் லைஃப்னு வரும்போது பப்ளிக் லைஃப் போகும்போது நீங்க வந்து சட்டத்தை முதல்ல மதிக்கணும். இப்ப யார் மேல கேஸ் போடுறது சொல்லுங்க? விஜய் மேலயா, கவர்மெண்ட் மேலயா? அப்ப இந்த காவல்துறை யார் கையில இருக்கு? அவர் மேலயா? நியாயம்னு ஒண்ணு இருக்கணுங்க. மோதிரம் நினைச்சா அந்த ஸ்ட்ரெயிட்டா மோது. அவன் பேசுற அறிக்கைக்கு பதில் கொடு. ஊர் அந்த சுத்துறான், நீ சுத்தியா? இப்போ கல்வித்துறை அமைச்சர் அப்புறம் செந்தில் பாலாஜி அதான் எனக்கு ஒரு சந்தேகம். அது எப்படி இரங்கலை தெரிஞ்சிருக்காங்க. ரைட்டு, இவ்வளவு குயிக்கா அவங்களுக்கு தகவல் இதுக்கு முன்னாலே பிளான் பண்ணி தான் இதை செஞ்சிருந்தா தான் இவங்க இடத்துக்கு போக முடியும். ரெண்டாவது, முதலமைச்சருக்கு இந்த தகவல் ஏற்கனவே நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரிய கண்டு தான் அவர் இன்னைக்கு இருக்கிற வேலையெல்லாம் எப்படி நிப்பாட்ட முடியும்? ஒரு முதலமைச்சருக்கு பிஸியா இருக்கும், எந்த முயற்சியும் பிஸியா இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டா, அதெல்லாம் முக்கியமான வேலையெல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு கிளம்பி போற மாதிரி சிச்சுவேஷன் என்ன? இந்த விபத்து நடந்ததுக்கு விஜயை கைதே பண்ணலாமா? பண்ணவே கூடாது. இது வந்து என்னன்னா, உங்களுக்கு அல்லு அர்ஜுனோட கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து உங்களுக்கு வந்து பர்மிஷனே வாங்காமல் நடந்த ஒரு கூட்டம். அவர் தேட்டருக்கு வந்தார், பர்மிஷன் இல்லாமல் கூட்டம் நிறைய கூட்டினதுனால ஒரு அம்மாவும் பையனும் ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க இறந்து போனாங்க. அதனால அவர் கைது பண்ணது வந்து கரெக்டு தான். கைது பண்ணதுன்ற ஒரு நடவடிக்கையானது கரெக்டான நடவடிக்கை தான். பட் இது வந்து அவரை மேலே கைது பண்ணணுன்றதெல்லாம் சுத்த தப்பான டிசிஷன். அதெல்லாம் எடுத்து பண்ணிங்க தெரியும். டெஃபினட்டா ஃபேன்ஸ் ஓட்டு போட்டாலே அவர் அடுத்த வருஷம் சிஎம் தான். அதனால என்னென்ன முடியுமோ அவங்க இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன்ஸ் பயம் இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா பயந்ததுனால தானே இப்படி பண்றாங்க. இல்லைன்னா அவங்க தைரியமா இருந்தா அவங்க மாட்டுக்கு அவங்க பிரச்சாரத்தை பண்ண போறாங்க. என்ன மக்களுக்கு என்ன நல்லதோ அதை பார்த்துருப்பாங்க. இந்த மாதிரி நெருக்கடியான இடத்துக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு நல்ல ஸ்பேஸான ஒரு இடத்துக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கலாமே. இப்ப இருக்கிறவங்க வந்து மக்களுக்கு எது நல்லதுன்னு பார்த்துருந்தாங்கனாலே போதும். ஸோ பெரும்பாலான அமைச்சர்கள் மற்ற கட்சியில் இருக்கக்கூடியவங்க வந்து அவங்களுடைய ஆதங்கத்தையும் அவங்களுடைய வருத்தத்தையும் தெரிவிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய சோஷியல் மீடியா எடுத்தாலே அதுதான் அதிகமாக வருது. ஸோ இதெல்லாம் பற்றி நினைக்கும் போது நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதுக்கு எப்படி சொல்றது, விஜய் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. எப்படின்னா, ஒருத்தன் வந்து சரியான வழியில போறான் அப்படின்னா அவனுக்கு குறை சொல்றதுக்குன்னே ஒரு 10 பேர் இருப்பாங்க. அதுதான். ஏன்னா அவன் சரியா இல்லை, அவன் சரியா இல்லாதனாலதான் அடுத்தவன் மேல வந்து குறை சொல்றது, பழி போடுறது இதெல்லாம். விஜய் வந்து சனிக்கிழமை தான் மக்களை பாக்குறாரு. சில அறவேக்காடுகள் கேட்கறாங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். அதாவது சனிக்கிழமைங்கிறது வந்து அரசாங்க விடுமுறை நாள். ஃபர்ஸ்ட் மிச்சவங்களை அவர் எப்ப வேணா பாக்குறாரு. மிச்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ அரசாங்கத்துடைய ஓட்டை பிரிக்கணும். இப்போ இந்த 48 பேருக்கு போனார்ல இறந்ததுக்கு, அதே இது துப்புரவு தொழிலாளர்கள் நம்ம சென்ட்ரல்ல இருந்தாங்கல்ல, சாப்பாடு கொடுத்தாரா? பிரைவேட் இதா மாத்துறதுக்காண்டி மாத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராடினாங்கல்ல, அங்க யாரு சாப்பாடு கொடுத்தாங்க? ஜெயின் சம்பந்தப்பட்டவங்க, அவங்க இந்த வள்ளலார் சம்பந்தப்பட்டவங்க அவங்களுக்கு அன்னதானம் கொடுத்தாங்க. நம்ம கவர்மெண்ட் அவங்களை பட்டி போட்டு வச்சிருந்தது. போய் பார்த்தாங்களா யாராவது? இப்போ தாவேகா தலைவர் வந்து இப்போ இந்த இரங்கல் தெரிவிச்ச இடத்துல அவர் வந்து இன்னும் பார்க்கல. அதை வந்து ஒரு சர்ச்சையா நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அது அவர் ஏன் பார்க்கலன்ற ரீசன் நமக்கு தெரியல. ஏன்னா இப்போ ஆல்ரெடி இப்போ ரோட் ஷோ பண்ணதுக்கு வந்து இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. திரும்ப ஒரு முறை அதே ஸ்பாட்டுக்கு போய் திரும்ப இன்னொரு கூட்டம் வந்து அப்போ இன்னொரு விஷயம் நடந்துச்சுன்னா அப்போ யாரும் நம்ம சொல்ல முடியும்? அப்போ உங்களை யார் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வெளியே உள்ள வந்தே எல்லாம் பண்றாருன்னாங்க. வெளியே வந்து பண்ணாரு. வெளியே வந்ததுக்கப்புறம் சனிக்கிழமை மட்டும் பண்றாருன்னாங்க. மற்ற நாளே வர போறோம். மேபி வரலாம், வரலாம், அவரோட விருப்பம் தான், வரலாம். இப்படி ஒன்று சொல்லி அவர் வெளியே வர வச்சாங்க. இப்போ இந்த பாதிக்கப்பட்ட ஃபேமிலியை போய் பார்க்கலன்றாங்க. நாளைக்கு போய் பார்த்து அதில் ஒரு இன்சிடென்ட் இருந்துச்சு, அப்போ யாரை சொல்லுவாங்க? அவர் வீட்லேயே சும்மாவே உட்காந்தாலும் எதுக்கு வெளியே வரணுன்ற அந்த ஒரு கேள்வி வைப்பாங்க. ஒரு ஆள் ஒரு இதை சொல்லி இது வந்து திட்டம் கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. அப்படி உள்ளவங்க உடனே எப்படி கிளம்பி போக முடியும்? ஃப்ளைட் எப்படி உடனே டிக்கெட் கிடைக்கும்? இது எப்படி கிடைக்கும்? இது பிளான், இது ப்ரிப்பேர்ட் பிளான். இது மதுரையில் நடந்திருக்க வேண்டியது. மதுரையில் விஜய் அட்டாக் பண்ண வந்தாங்க பார்த்தீங்களா, தூக்கி எறிஞ்சார்கள். ஏன்னா அவன் நைஃபை வந்து குத்த வந்தா வாங்க கூப்பிடுவான். அப்போ இது வந்து நடக்கணும். இப்படிதான் திட்டம் பண்ணணும். திட்டம் பண்ணாதான் நீங்க டக்குன்னு போக முடியும். ஆனா சில இளைஞர்கள் வந்து இது வந்து கரெக்டாக தீட்டப்பட்ட ஒரு சதி அப்படிங்கிறாங்க. அது இல்லை. அதாவது ஒரு ஏஜ் குரூப் இருக்கு சார். இப்போ நான் வந்து ஒரு மொத்தமாக ஒரு
யங்ஸ்டராக இருக்கும்போது நான் அப்படிதான் நினைப்பேன். சரிங்களா? ஆனால் அதை பீரியட்லாம் கடந்து வந்தேன். சரிங்களா? மைண்ட் மெச்சூரிட்டின்றது ஏஜுக்கு ஏற்ற மாதிரி திங்கிங் கெப்பாசிட்டி மாறும். சரிங்களா? இப்போ நான் அப்படி பார்க்க முடியாது. அவருடைய ரூம்ல கண்ணீர் மல்க இருக்காரு. இறந்தவங்களுக்கு அமௌண்ட் பேசி இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவு அமௌண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இப்ப சில பேர் என்ன கேட்கறான், முதலமைச்சர் பேர் பார்த்தாரு இவர் போலியேன்னு. ஏப்பா ராஜா, சாதாரணமா ஒரு இடத்துல பெர்மிஷன் வாங்கி சட்டப்படி ஒரு இடத்துல அவங்க கவர்மெண்ட் கொடுத்த இடத்துல தான் இவர் பேசினாரு. அந்த இடத்துல பாதுகாக்க விட முடியல. இப்ப இவர் 48 பேரை பார்க்கறதுக்கு ஆஸ்பத்திரி போனாரு வைங்க, போ தயாரியா, உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? இவங்களால எப்படி கொடுக்க முடியும்?